ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு க்ரோ வித் ராம் யூடியூப் சேனல். நிறைய இன்வெஸ்டர்ஸ் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட எதனால் சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிக காலம் இருக்கணும், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 10 வருஷம் 15 வருஷம் இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. இன்றைக்கி எதனால் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதிக காலங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும், அப்படி இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, இல்லை உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவில் ரீபேலன்சிங் பண்ணணும், வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை ரீச் பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ். இந்த நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டு, இது ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 2007 ஒரு இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், எஸ்பெஷலி இந்த மல்டி கேப் ஃபண்டில் மாதம் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறார் அப்படின்னா, அவர் ஒரு வருஷத்தில் 1,20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவார். அதே இன்வெஸ்டர்ஸ் 2009 3,60,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறமா. ஆனால் அன்னைக்கு நடந்த லெஹ்மன் பிரதர்ஸ் கிரைசிஸில் அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் 2,40,000 ரூபா ஆயிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அந்த இன்வெஸ்டர் பேனிக் ஆகாமல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா தொடர்ந்து அவரோட க்ரோத் அதிகமாகிட்டே இருக்கும். இதனால தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸை டோன்ட் ஒரி ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தேர்பை மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடர்ந்து அந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் 2007 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் டோன்ட் ஒரி ஃபேஸை கிராஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா 2012 2017 வரைக்கும் அவரோட இன்வெஸ்டர்ஸ் பேஷன்ஸாக அதில் இன்வெஸ்ட் பண்ண இருக்க சொல்கிறோம். இந்த பர்டிகுலர் நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டில் 2007 ஜூன்லேருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தொகை 21,60,000 ரூபா. ஆனால் ஆஸ் ஆன் டுடே த ஃபண்ட் வேல்யூ இஸ் ஆல்மோஸ்ட் 1.25 crores. இந்த க்ரோத் எதனால் நடந்தது அப்படின்னா, ஈவன் தோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட் கிரைசிஸ், லெஹ்மன் பிரதர்ஸ் கிரைசிஸ் நடந்த 2009 இருக்கட்டும், நம்ம எல்லாரும் ரீசெண்டாக சந்தித்த 2020 நடந்த கோவிட் கிரைசிஸாக இருக்கட்டும், இந்த கிரைசிஸ்லலாம் அந்த இன்வெஸ்டர் தொடர்ந்து பேஷன்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவரோட ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 1.25 crores ஆகிருக்கு. இது சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸில் கிட்டத்தட்ட 17.5% ரிட்டர்ன்ஸ் அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடச்சிது. ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே நம்மளோட இன்வெஸ்டர்ஸ்ட்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஈவன் தோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் அண்ட் மார்க்கெட் கிராஷ், stay invested in SIP, thereby you can multiply your growth potential to the larger level. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.